ஹாய் சண்டே ஆஃப்டர்நூன். ஸோ 1 வீக்காகவே சிக்கன் மேலே கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில் ஏஞ்சது உடனே சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் கூடவே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. என் ரூம்மேட்ஸ் யாருமே இங்கே கிடையாது. எல்லோரும் வீக்கெண்டுக்காக அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ என் ஒருத்திக்காக இவ்வளோலாம் பண்ண வேணாம்னு சொல்லி சிம்பிளாக ரசமும் சிக்கன் கிரேவியும் பிளான் பண்ணியிருக்கேன். ரசம் வந்து மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி இது எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி ரசம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா சூப்பராக ரசம் வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் காப்பி பண்ணி நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவிக்கும் நான் ஒன் சைடு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ட்ரைபாட் இல்லாமல் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கையில் சமைச்சிக்கிட்டே இன்னொரு கையில் வந்து வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுமே இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை தான், இருந்தாலும் எப்போவும் சமைக்கிறத விட இந்த டைம் வந்து ஒரு 1/2 hour வந்து அதிகமாகவே டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா வீடியோ எடுத்தேன்ல, அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என் கிச்சன் இவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்